கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறோம். சங்கீதம் 27:5 இப்படியாக சொல்லுகிறது: தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்பதாக. தீங்கு நம்மை சேதப்படுத்தாது. ட்ரபுள் டஸ் நாட் டேமேஜஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரமும் பின்பாக எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து வருகிறதையும் கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்போது சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியே நடந்து போனார்கள். எந்த தீங்கும் அணுகாமல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மதிலாகவும் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தார். சீரியாவின் ராஜா தோத்தானில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பிடிக்கும்படிக்கு குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து தீர்க்கதரிசியாகிய எலிசா இருந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டு எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே அவன் கண்டான். இப்படியாக சீரியா ராஜாவின் சேனைகள் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பிடிக்கக்கூடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய முற்பிதாக்களை பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேசங்களில் கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கின்ற இந்த கடைசி நாட்களிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கின்ற நம்மை அவரே பாதுகாக்கிறார். எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவருடைய கூடார மறைவிலை ஒளித்து வைக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தீங்கு உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்தருளுவீராக. உம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவரே, யுத்தங்களின் சத்தம் எங்கும் துணித்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இப்படி இக்கட்டான காலகட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பாக இருந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியான உடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.